ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க போறோம்னா ஒரு பயங்கரமான இடத்துக்கு போறோம். பயங்கரமான இடம்னா மிக பயங்கரமான இடம். அது உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிக்கிற வந்து கன்னியாகுமரி ரோடு, திருநெல்வேலி கன்னியாகுமரி ரோட்ல நிக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹைவே. இது வந்து நாம நாங்குநேரிக்கு போறோம். நாங்குநேரிக்கு போய் அங்கிருந்து திசையானூர்ல ஒரு 40 கிலோமீட்டர், அந்த திசையானூர் வந்து அடுத்து ஒரு 20 கிலோமீட்டர் ஒரு இடத்துக்கு போறோம். அதாவது நம்ம ராஜஸ்தான்ல தான் நீங்க பாலைவனத்தை பார்த்துருப்பீங்க. அந்த பாலைவனம் கூட வறண்டு பூமியா இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல சிகப்பு பாலைவனம் பார்த்துருக்கீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கேன், தேரிக்காடு. அது பயங்கரமா இருந்துச்சு. அது மிக அந்த அளவுக்கு செக்கச்சேவா இருந்தது. அதே மாதிரி ஒரு இடம் நம்ம திசையான் பக்கத்துல இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்குநேரி வந்துட்டோம். நாங்குநேரிலேருந்து அடுத்த திசையான் வேலை போகிறோம். திசையான் வேலை வந்து இட்டாமலிக்கே போகிறோம். இட்டாமலிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாம் இந்த இடத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறோம். இது ரொம்ப ஆபத்தான இடம். நாம் அதையும் மீறி ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக உள்ளே போகிறோம். ரொம்ப வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாம் என்ன வீடியோவில் என்ன அப்போ தான் அந்த வீடியோவில் என்ன காட்டியிருக்கணும் உங்களுக்கு புரியும். பல தடைகளை தாண்டி இந்த இடத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். உள்ளே நுழைஞ்சிட்டோம் அந்த இடத்துக்கு. இந்த மண்ணை வந்து நான் எடுக்கலாம் பார்த்தேன்னா அது இறுக்கி போயிடுச்சு. நம்ம ஊர் மண் மாதிரி இல்லை, நல்லா கட்டியாக இறுக்கிடுச்சு. நம்ம அங்கே பார்த்த தேரிக்காடில் மணல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து மழை பெஞ்சாலும் காஞ்சிருது. இது வந்து மழை நேற்று வரைக்கும் இருந்திருக்கு, அதனால நல்லா இறுக்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா கையில் செக்கச்செவன் இருக்கு பாருங்க. அப்படியே இந்த மண் வந்து சளிச்சு நம்ம மாவு மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா, கை பாருங்க எவ்வளோ சிறப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, அதாவது நம்ம ஆத்து மணலை விட ரொம்ப மைனூண்டு, ரொம்ப ஒரு சிறிய கல் கூட இல்லைங்க, சின்ன கல் கூட இல்லை, மாவு மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இது ஃபுல்லா இது வந்து இட்டாமொழி. அதாவது இந்த நாங்குநேரி வந்து நம்ம திசையானூர்லேருந்து இட்டாமொழிக்கு வந்திருக்கோம். இன்னும் இந்த பக்கம் இந்த இட்டாமொழியிலேருந்து ஃபுல்லா தேரிக்காடு தான். அதாவது நிறைய பகுதி இருக்கு, வாங்க போவோம். இது சிகப்பு மணல் காடுங்க, அருமையாக இருக்குது. பார்க்கும்போது நமக்கு எப்படியே ஒரு ரத்தம் கீழே சிந்தின மாதிரி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இடத்த இவங்க க்ளீன் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் காடு, அதனால் சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க. அப்படியே காட்டுறவங்களுக்கு ரோட்டு மேலே பனைமரங்கள் நிறையா இருக்குது. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மேடுகள் குன்று மாதிரி இருக்குது பாருங்கள், தூரத்தில் தெரியுது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதான்னு பாருங்கள். சிகப்பு மலை பாருங்கள். நான் அப்புறம் காட்டினேன் பார்த்தீங்களா, அது நெடுகு அப்படியே நீளமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வருது, செடிகள் மறைச்சிருக்கு. இந்த பக்கம் இருக்குது, இந்த தெரியுது பார்த்தீங்களா. வாங்க இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். அப்படியே நடந்து போகிறோம். அதாவது வர்ற வழியிலங்க ஒரு இடம் பார்த்தோம், விஜயநாராயணம்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் வந்து INS நம்ம இந்திய நேவி பெரிய தளமாக இருக்குங்க. நான் வெளியே இருந்து ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படிங்க கேட்கறது அங்கே பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க கூடவே கூடாது, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது, இது வந்து நீங்கள் ஃபோட்டோ மீறி எடுத்தீங்கன்னா உங்கள் செல்ஃபோனை பிடிங்கி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பயங்கர பெரிய இடமா இருக்குது விஜயநாராயணம் ஊரில். வர வழியில் அந்த ஆர்மி நேவி, அதாவது INSன்னு ஒரு கட்டபொம்மன் ஒரு ஃப்ரெண்டில் ஒரு பெரிய ஆட்சி போட்டு பெரிய பயங்கரமாக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட நிறைய ஏக்கர் பெரிய இடமா இருந்ததுங்க. 4 கிலோமீட்டரில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடம் மிக பெருசாக இருந்தது. அங்கங்கே காவலர்கள் வந்து மேலே, காவலர்கள் நேவி நம்ம மிலிட்ரி ஆர்மி, அவங்க அந்த மேலே உள்ள கோபுரத்தில் இருந்து கண்காணிச்சுட்டு, துப்பாக்கியோட இருந்து கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. நானும் வர்ற வழியில் அவங்களுக்கு ஒரு சல்யூட்டு, எல்லாருக்கும் ஒவ்வொரு சல்யூட்டு வச்சுட்டு அப்படியே வந்தேங்க. மக்களே பாருங்க, இது ஒரு சிவப்பு மணல் மேடு பகுதிங்க. இங்க பாருங்க, நான் நிக்கிற இடம் கொஞ்சம் தாவா இருக்கு, இது கொஞ்சம் மேடா இருக்கு பாருங்க.
ரொம்ப அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க. நான் அப்புறம் எடுத்த மண்ணு கையில் இது பாருங்க, அப்படியே மணல் பாருங்க, சின்ன கல் கூட இல்லை பாருங்க. நான் ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவங்க எல்லாம் சூப்பராக இருக்கு. நம்ம வண்டி தெரியுதா, அவ்வளோ தூரத்தில் வந்துட்டோம். பார்த்தீங்களா, இது மணல் மேடு பாருங்கள், சிகப்பு மணல் மேடு. அப்படியே பெரிய ஒரு மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டுக்குள்ளே நான் உசுரை பணையம் வச்சு ஒரு 200 மீட்டர் உள்ளே போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே போயிட்டு வந்திருக்கேன். நீங்கள் தனியாக வந்தால் அந்த மாதிரி யாரும் போக வேண்டாம். நான் ரொம்ப உள்ளே போயிட்டு ரொம்ப வெளியே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். 200 மீட்ரு தன்னந்தனியாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த மலை குன்றுங்க பக்கத்தில் எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். நல்லா இருக்குது பார்க்கலாம். ஒரு மலை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, சிகப்பு மலை மாதிரி தெரியுது. இதில் ஒரு வார்கள் பார்த்தங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு பாலம் கட்டி தூய்மைப்படுத்திருக்காங்க பாருங்கள். அது கூட பாருங்கள் எவ்வளோ செக்கச்செவேர்னு. அதாவது நம்ம மழை பெஞ்சதுனால ரொம்ப ரத்த கலரில் அதை விட ரத்த சிகப்பை விட அதிகமாகிடுச்சிங்க. இப்போ மழை நேற்று வரைக்கும் பெஞ்சிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஈரமாக இருக்குது. கீழே பாருங்கள் தண்ணி போயிருக்கு. அதனால் உங்களுக்கு இதே இன்னும் நல்லா காஞ்சி போயிருந்தோன்னா செவர்னு நம்ம தேரிக்காட்டில் பார்த்தோமா அது மாதிரி இருக்கும். இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வாய்க்கால் கட்டி தூர் வாரிருக்காங்க. ஒரு பாலம் மேலே இருக்குது. பாலத்து மேலே நாம் நடந்து போய் இந்த பக்கம் காட்டுறோம் பாருங்களா. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இடங்களும் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் நம்ம தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. பார்த்திங்கன்னா ஏதோ மலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப நல்லா இறுகி இருக்குங்க. ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் உடைக்கணுன்னா நம்ம சுற்றியில் வச்சோ இல்லை தடியை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அந்த மணலை எடுக்க முடியும். நல்லா இறுகிருச்சு, மழை பெஞ்சு நல்லா இறுகிருச்சு. இந்த மலை மாதிரி பார்த்தோம் பார்த்திங்களா, அதில் ஒரு பாதை போகுது. அதில் இந்த மக்கள் வண்டியில் போகிறதுக்காக ஒரு பாதை போட்டிருக்காங்க இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் நடந்து போகிறோம். இந்த இடத்துல தண்ணி நின்றதுனால அப்படியே கொஞ்சம் பொழுன்னு இருக்குது. ரொம்ப அருமையான இடங்க. வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் 2-3 பேர் சேர்ந்து வாங்க, தனியாக வர வேண்டாம். ஏன்னா எனக்கு தனியாக வந்தபோது 2 பேர் நம்மளை கொஞ்சம் இது பண்ணாங்க. நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டேன். நம்ம இடத்துக்கு ஒரு கொஞ்சம் தூரம் நாம் உள்ளே போவோம். இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு பாருங்கள், செக்கச்சேர்னு மணல் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கட்டியாயிருச்சு, மண் வந்து கட்டியாயிருச்சு, மழை பெஞ்சு கட்டியாயிருச்சு. இது வந்து மணலாக இல்லை, மண் பெஞ்சு நல்லா இறுகி போயிடுச்சு. இது அந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள். கையை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். உள்ளே கொஞ்சம் தூரம் உங்களுக்கு நான் நடந்து காட்டுறேன். ஒரு 100 மீட்டர் உள்ளே போவோம். பாருங்கள் எவ்வளோ காடு இருக்குது பாருங்கள். பாருங்கள் மணல். இது வந்து நல்ல மழை பெஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு செடி கொஞ்சம் முளைஞ்சிருச்சு. உசுரை பணையை வச்சு உள்ளே போகிறோமுங்க. காட்டுக்குள்ளே போயிட்டு திரும்பி வரணும்னு ரொம்ப பயமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியில் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு வெறி வேறு. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா தனியாலாம் இந்த மாதிரி வராதிங்க. பாருங்கள், உள்ளே ஒரு ஆடு கூட மேய்க்க இல்லை. ஆட்டோட புழுக்கியோ மாட்டு சாணி கூட இல்லைங்க. இந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்க்கிறவங்க கூட உள்ளே வர மாட்டாங்க. இந்த காட்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நம்ம திருப்பி ஓட முடியாது. ஏன்னா நம்ம வந்த பாதை மறந்துடும், நம்ம தெரியாது. அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறோம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ளே ஒரு ஆடு மேய்ஞ்ச தடம் கூட இல்லை. ரொம்ப ரிஸ்க். இதுக்குள்ளே ஒரு சின்ன சிகப்பு மலை குன்று இருக்குங்க. அதை அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் உள்ளே போகிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்கேயுமே மக்கள் ஒரு சின்ன இது கூட சத்தம் கூட கேட்காது. நமக்கு எதுவும் நடந்தால் வெளியே நம்ம சத்தம் கூட வெளியே கேட்காது. பாருங்கள் எவ்வளோ ரிஸ்க்குன்னா பாருங்கள். நீங்கள் பாருங்கள், எங்கே ஏதாவது ஒரு தடம் தெரியுதான் பாருங்கள். பாதையே கிடையாது. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் ஏதோ போட்டது, ரொம்ப காலமாக அது கிடக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது தான் ஒரு ஆளுக்கு சொன்னாங்க உள்ளே காட்டுக்குள்ளே ரொம்ப உள்ளே போனீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும், ஒரு குன்று மாதிரி சிகப்பு மணல் மாதிரி இருக்கும். அது ஆனால் உள்ளே ரொம்ப ரிஸ்க்கு உள்ளே போயிட்டு வர்றது அப்படி சொன்னாங்க. சரி, ரிஸ்க்கு எடுத்து நம்ம உள்ளே போவோமே அப்படி சொல்லி தான் உங்களுக்கு ஒரு துணிஞ்சு உசுரை வெறுத்து உள்ளே வந்தேன். ரொம்ப அற்புதமான இடங்க. ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரணுங்க. தனியாலாம் வராதிங்க. ரொம்ப உள்ளே வந்தீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து வரணும். ஏன்னா அப்போ தான் உங்களுடைய சவுண்டு அவங்களுக்கு வந்தவங்களுக்கு கூடனாலும் கேட்கும். வாங்க. எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு புது இடத்துக்கு நம்ம எப்படி உள்ள தனியாக இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வர்றோம் அப்படின்னு எனக்கு ஒரு
எல்லாம் உங்களுக்காக தான். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மணல் குன்று மேடு இருக்கு, பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஒரு மலை மாதிரி இருக்கு சிவப்பு மண்ணில். எனக்கு இதுக்கு மேலே உள்ள போக முடியலைங்க. எனக்கு நான் போயிட்டு திரும்பி வரணும். பாருங்க, இடத்த பாருங்க மக்களே. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் பாருங்க. இந்த காட்டுக்குள்ள எவ்வளோ தன்னந்தனியாக பாருங்க. மதியானம் 2 மணி. இந்த 2 மணிக்குள்ள இவ்வளோ காட்டுக்குள்ள நான் தனியாக உள்ள வந்துட்டேன். வீடியோ வந்து அதனால ஃபுல்லாக பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ஒவ்வொரு இடமா கேட்டு வந்திருக்கேன். கூகுள் மேப்பில் கூட சரியான இந்த இடத்த காட்ட மாட்டேங்குது. நானும் ஆட்கள்கிட்ட கேட்டு, இங்கே உள்ள ஆட்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்டு வந்தேன். கோவில்பட்டிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோன்னா, கோவில்பட்டிலேருந்து இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாம் இந்த இடத்த வந்து உங்களுக்கு புதுசாக காட்டுறதுக்காக தான் இந்த வந்திருக்கேன். பாருங்கள், உள்ளே போயிட்டு 200 மீட்டர் உள்ளே போயிட்டு அந்த ரோடு தெரியுது. இந்த நம்ம வண்டி நிற்கி, இந்த வண்டி நிப்பாட்டு பாருங்கள். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்ன இந்த வண்டி தான் கொண்டு வந்திருக்கு. ஹலோ மக்களே, இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதோட இந்த இடம் பேரிக்காடு, அதாவது சிகப்பு மணல் காடு. வீடியோ முடியுது. இயற்கை ரசிங்க, சும்மா சூப்பராக இருக்கும். இந்த இடம் வந்து ஊட்டி கொடைக்கானல் மாறி இருக்குங்க. சும்மா ஜில்லு இருக்கு. அதாவது மலைப்பிரதேசம். இது வந்து காடுங்க, வறண்ட பூமி. ஆனால் இருந்தாலும் பாருங்கள், அப்படியே நம்ம எப்படி இருக்கும், இந்த ஊட்டி எப்படி இருக்கும் அது மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. வெயில் அடித்தா கூட தெரியல, லேசாக குளிருது.